சினிமாவில் நடிப்பதற்கு முன்பு செந்தில் நாடகங்களில் நடித்துக் கொண்டிருந்த பொழுது அவரை அங்கிருந்தவர்கள் எல்லாம் டே சொட்ட இங்க வாடா போய் டீ வாங்கிட்டு வாடா என்று கேவலமாக பேசுவார்களாம். அவர்கள் அவ்வாறு பேசுவதை கண்டு பாக்யராஜ் மிகவும் வேதனைப்படுவாராம். இவ்வளவு பெரிய திறமை உடையவராக இவர் இருந்த பொழுதும் இவரை கேவலமாக பேசுகிறார்களே, நாம் பின்னாளில் இயக்குனர் ஆனதற்கு பிறகு இவருக்கு சிறந்த வாய்ப்பளிக்க வேண்டும் என்று அப்பொழுதே அவர் உறுதி எடுத்துக் கொண்டாராம். பின்னாளில் அவர் இயக்குனர் ஆனதற்கு பிறகு தூரல் நின்று போச்சு, மௌன கீதங்கள் போன்ற படங்களில் நடிப்பதற்கு செந்திலுக்கு வாய்ப்பினை வழங்கினாராம். பின்னாளில் செந்தில் மிகப்பெரிய உயரத்திற்கு போயிட்டாராம். அவரை போன்றே விக்குமுடி வைத்துக் கொண்டு நாடகங்களில் நடித்துக் கொண்டிருந்த கவுண்டமணியை பல போராட்டங்களுக்கு பிறகு அலைகள் ஓய்வதில்லை என்ற படத்தில் நடிப்பதற்கு வாய்ப்பினை வாங்கி கொடுத்தாராம். பின்னாளில் கவுண்டமணி மிகப்பெரிய உயரத்திற்கு போயிட்டாராம். ஆக அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பதில் பாக்யராஜுக்கு எப்பொழுதுமே அலாதி பிரியமாம்.